நேற்று ஒரு பறவை பார்த்தீங்கள்ல, என் வீட்டுக்குள்ளேயே சுற்றினுது. அது கூடு கட்டியிருக்கு. அதை கொஞ்சம் காட்டுறேன், நீங்கள் பாருங்களேன். இங்கே பாருங்க, இது ஒரு கூடு. இங்கே ஒரு ஃபஸ்ட்டு இங்கே தான் கூடு கட்டியிருக்கு. அப்படியே மேலே வந்தால் இங்கே பாருங்க, இங்கே ஒரு கூடு. என்ன டூப்ளே கட்டிருக்குதா நினைப்பு அதுக்கு. கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று, செகண்ட் ஃப்ளோரில் ஒன்று. எதுக்கு கட்டி வச்சிருக்கேன்னே தெரியல. வர்றதும் இல்லை, வந்து வசிக்கிறதும் இல்லை, சும்மா கட்டி வச்சு போயிருக்கு. பாவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக சின்ன சின்ன அந்த சிறகு அதெல்லாம் சேர்த்து சேர்த்து கூடு கட்டி வச்சிருக்கு. வர்றதில்லை, அதுக்கு பயம் போல் இருக்கு. இங்கே வந்து சத்தம் கேட்டு நான் வந்து இப்படி எட்டி பார்த்தா அதுக்கு பயந்துட்டு அப்படியே ஓடி போயிடுறது போல் இருக்கு. 2 கூடு கட்டி வச்சிருக்கு, ஆளை காணோம், எங்கே போச்சுன்னே தெரியல. இங்கே பாருங்க, ஒரு சின்ன கார்டன். வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ இங்கேயே ஒரு சின்னதாக ஒரு கார்டன் இருக்குது. நிறைய செடியெல்லாம் இருக்குது இங்கே. துளசி செடி, அரளிப்பூ, மல்லிகைப்பூ, நந்தியாவட்டம் சொல்லுங்க, அதெல்லாம் இருக்குது. நிறைய செடி இருக்குது. சிலதெல்லாம் பேர் தெரியல. என்னது பேர் தெரியலையா, அப்போ நீங்கள் வளர்க்கலையான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நான் வளர்க்கலைங்க. எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாம் இது முழுக்க முழுக்க என் கணவரோட தான் பராமரிப்பில் தான் இருக்குது. அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறதெல்லாம். அவர் தான் எல்லாம் இது பார்த்துக்கிறாரு. நான் சும்மா வந்து வேடிக்கை பார்ப்பேன், அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஒரு தூக்கணாங்குருவி கூடு மாதிரி இருக்குல்ல. இது வந்து இயற்கையில் செயற்கையாக கடையிலெல்லாம் கிடைக்குது இல்லையா, செயற்கையாக கிடைக்குது. இவர் சும்மா அதை தொங்க போட்டு இருக்காரு என் கணவர். ஏதாவது பறவைலாம் வந்து உட்காரட்டோன்னு வர்றதில்லை. அதுக்கு தெரியுது போல இருக்கு, இது உண்மையான கூடு இல்லைன்னு தெரியுதோ என்னமோ. எதுவுமே வர்றதில்லை, சும்மா ஒரு ஷோக்கு தான் இப்படி வச்சுருக்கோம் நாங்கள். நல்லா இருக்கா? இது என்னோட பால்கனி வியூங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பச்சை பசேல், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து நிற்கிறதுன்னா. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.